தமிழக கடன் சுமை அபாயகரமாக உள்ளதாக விமர்சித்த காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்திக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்து பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரவீன் சக்கரவர்த்தி நினைப்பது பகல் கனவாக முடியும் என்று அவர் பேசியிருக்கிறார். இதுகுறித்து அவர் பேசியவற்றை பார்க்கலாம். அதாவது இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வலுவா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தாவேக தலைவர் விஜய் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தது அதெல்லாமே சர்ச்சை ஏற்படுது. அவர் பார்த்தாரா? காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை இப்பொழுது மட்டுமல்ல, கடந்த கால வரலாறு 140 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபோதும் கொல்லைப்புற வழியாகவோ பின்புற வழியாகவோ பேச்சுவார்த்தை நடத்தாது. இது தனிநபருடைய வளர்ச்சிக்காகவும் தனிநபருடைய விளம்பரத்திற்காகவும் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறார்கள். இதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் துளி அளவும் சம்பந்தம் இல்லை. எப்பொழுதுமே எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்யும். பல முறை சொல்லிட்டோம். இதை ஒரு தனிநபராக இருந்துட்டு தலைவர் ராகுல் காந்தி பெயரை ஏதாவது கெடுக்கலாமா, காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெயரை ஏதாவது சீர்குலைக்கலாமா என்ற முயற்சிக்கின்றவர்களுக்கு ஒருபோதும் இது கை கொடுக்காது. அது பகல் கனவாக முடியும். என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் பேரியக்கம் தெளிவாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியோட கூட்டணி பலமாக இருக்கிறது. எஃகு கோட்டை போல் இருக்கிறது. இதை யாரும் பிரிக்க முடியாது. அப்படின்னா என்ன கனவு? பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற அனுமதிக்கும் சில சக்திகள் மறைமுகமாக வேலை செய்கின்றன. அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அது எங்க கட்சியில் இருந்தாலும் சரி, வேற கட்சியில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பாஜகவை கால் பதிக்க நேரடியாகவோ மறைமுகமாகவே முயற்சி செய்பவர்கள் அல்லது உளவு வேலை பார்ப்பவர்கள், இது யாராக இருந்தாலும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய திட்டமான அறிவிப்பு.